ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம், மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் நற்குணங்களை வளர்த்து கொள்ளும் பொருட்டு பண்பு தியானத்தை பயிற்சி செய்து வருகின்றோம். மானச பிரார்த்தனையை அபியாசம் செய்துள்ளோம். ஷரீரம் மே விசர்ஷனம், என்னுடைய ஷரீரம் மோட்சத்தை அடையும் பொருட்டு பூர்ண ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு அருள் புரிவாயாக. உபனிஷத்சு தர்மாக தே மயி சந்து, உபனிஷத்தில் கூறப்பட்ட அனைத்து பண்புகளும் என்னிடம் வந்து அமையட்டும் என்ற மேலான பிரார்த்தனைகளை இறைவனிடம் சமர்ப்பித்தோம். இன்று மற்றொரு பிரார்த்தனையை சிந்திக்க உள்ளோம். வாங் மே மதுமத்தமா, என்னுடைய வாக்கானது இனிமை பொருந்தியதாக இருக்கட்டும். என்னுடைய வாக்கானது இனிமை பொருந்தியதாக இருக்கட்டும்.
என்னுடைய வாக்கினால் நான் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது. பொதுவாக நாம் வார்த்தைகளை பேசிவிட்டு அதன் பிறகு சிந்திக்கின்றோம். ஆனால் ஆன்மீகத்தில் முன்னேற விரும்பும் ஒருவன் நன்கு சிந்தித்த பிறகு வார்த்தைகளை வாயிலிருந்து வெளியே விட வேண்டும். நம்முடைய வாக்கானது இனிமை பொருந்தியதாக இருக்க வேண்டும் என்று உபனிஷத்து பிரார்த்தனையை நமக்கு உபதேசிக்கின்றது. இந்த வாக்தவம் என்பது மிகவும் மேலான நன்மையை நமக்கு கொடுக்கும். எப்போதும் ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு நாம் நம்முடைய வார்த்தைகளை கையாளத் தொடங்குவோம். என்னுடைய வாக்கு இனிமை பொருந்தியதாக இருக்கட்டும். எதையும் எதிர்மறையாக கூறாமல் நேர்மறையாக கூறி பழகுவது என்பது வாக்தபஸின் முதல் படியாகும். எச்சரிக்கை உணர்வோடு இந்த தபஸை நாம் பயிற்சி செய்வது மிக மிக அவசியமாகும். இனியவை கூறல் என்பது திருக்குறளில் ஒரு அதிகாரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. வாங்மே மதுமத்தமா. இறைவா, என்னுடைய வாக்கு இனிமை பொருந்தியதாக இருக்கட்டும். யாருடைய எண்ணங்கள் இனிமையாக இருக்கின்றதோ அவர்களால் மட்டுமே இனிமையான வார்த்தைகளை பேச முடியும். வாக்தபஸை நாம் அபியாசம் செய்யும்போது நம்மை அறியாமல் நம்முடைய எண்ணங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றது. சிந்தித்து பேசுவோம், இனிமையோடு செயலாற்றுவோம். வாங்மே மதுமத்தமா. இறைவா, என்னுடைய நாவு இனிமையான சொற்களையே பேசட்டும். நன்கு பண்பட்ட சொற்களை நான் பேசுவேனாக. கடுமையான சொற்கள் எதுவும் என் நாவிலிருந்து வராமல் என் நாக்கை பாதுகாப்பாயாக. வாங்மே மதுமத்தமா. இனிமையான சொற்களையே நான் பேசுவேனாக. சில நிமிடங்கள் இதை ஆழமாக சிந்திப்போமாக. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय. ओम शांति शांति शांति.
நம்ம புதுசாக திருஷ்ய விவேகம் புது டெக்ஸ்ட் நம்ம தொடங்க போகிறோம். அதுக்கு முகவுரையாக சில கருத்துக்கள் நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு வேதங்கள் தான் பிரமாணம். நம்மளுடைய சாஸ்திரத்துக்கு அடிப்படையாக இருப்பது அந்த வேதங்கள் தான். இப்போ நமக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு புனித நூல் அப்படின்னா பைபிள்னு சொல்கிறோம். முஸ்லீம்ஸுக்கு புனித நூல் அப்படின்னா குரான்னு சொல்கிறோம். இப்போ ஹிந்துக்களுக்கு புனித நூல் அப்படின்னா பகவத்கீதை நம்ம சொல்கிறோம். குறிப்பாக நம்ம சாஸ்திரம் படிக்கிறவங்க 3 நூல்களை நம்ம புனிதமாக எடுத்துக்கிறோம். அது பேர் பிரஸ்தான திரயம்னு பேர். நம் வாழ்க்கைக்கு மார்க்கதரிசியாக, நம் வாழ்க்கைக்குரிய வழிகாட்டி நூல்களாக, மோட்சத்தை நமக்கு உபதேசிக்கின்ற அந்த நூலாக 3 நூல்கள் நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிரஸ்தான திரயம். முதல்ல இருக்கிறது உபனிஷத்துக்கள், அடுத்து பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், 3 நூல்கள். உபனிஷத்துக்கள் அப்படிங்கும்போது அது வேதத்தினுடைய 2வது பாகத்தில் அமைந்திருக்கின்றன. வேதங்கள் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. வேத பூர்வம், வேத அந்தம். வேத பூர்வங்கிறது கர்மகாண்ட பகுதி. நிறைய யஜ்ஞங்கள், ஹோமங்கள், நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அறம்பொருள் இன்பத்தை கொடுப்பதற்கு உரிய நிறைய விதிமுறைகள், வழிமுறைகள் அதில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது வேத பூர்வம்னு சொல்கிறோம். வேதத்தில் இருக்கின்ற முதல் பகுதி. 2வது பகுதிக்கு பேர் வேத அந்தம். அது ஞான காண்டம்னு சொல்கிறோம். அதில் நமக்கு மோட்சத்தை உபதேசிக்கின்ற பகுதிகள் வருகின்றது. அதில் குறிப்பாக நம்ம உபனிஷத்துக்களை தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறோம். நம்மளுடைய ஞான யோகத்துக்குரிய மோட்சத்தை கொடுப்பதாக இந்த உபனிஷத்து பாகத்தை எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் ஸ்ருதி பிரஸ்தானம்னு பேர். ஸ்ருதினா அது செவி வழியாக கேட்டு 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 தலைமுறையாக வருது. இந்த வேதங்கள்ங்கிறது ஒரு ஆள் எழுதுனது கிடையாது. அதனால் அது பேர் அபௌருஷேயம்னு சொல்லுவோம். ஒரு புருஷன், அதாவது ஒரு தனி நபர் எழுதின விஷயம் கிடையாது. பகவான் படைக்கும் போதே ஒரு வாழ்க்கை முறையுடைய எப்படி வாழணுங்கிறதுக்கு நெறிமுறையை சேர்த்தே படைச்சிருக்கார். அவைகள்லாம் மந்திர ரூபமாக சிருஷ்டியில், அது சிருஷ்டி தொடக்கும் போதே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மந்திரங்கள் எல்லாம் ரிஷிகள் கண்டு உணர்ந்து அந்த மந்திரங்களெல்லாம் வேதமாக தொகுத்திருக்காங்க. அதனால் அது பேர் அபௌருஷேயம்னு. பகவான் ஏற்கனவே சிருஷ்டி பண்ணி இருக்கிறத இவங்களால் கிரகிக்க முடியுது. எப்படி நமக்கு இந்த செல்ஃபோனில் என்ன பண்ணுறோம், நம்ம எங்கேயோ பேசுகிறத இங்கே நமக்கு அதுக்கு கிரகிக்கின்ற ஒரு சக்தி இருக்குது. டிவியில் என்ன பண்ணுறோம், நம்ம எங்கேயோ நடக்கிறத அதை கிரகிக்கின்ற ஒரு சக்தி இருக்குது. அதுபோல் இந்த ரிஷிகளுக்கு பேர் மந்திர திரஷ்டான்னு பேர். அவங்களால என்ன பண்ண முடியும், இறைவனோட சிருஷ்டியில் இருக்கின்ற அந்த உயர்ந்த அந்த மந்திரங்களை கிரகிக்கின்ற சக்தி அவங்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த மந்திரங்கள் வேத முனிவர்களால், ரிஷிகளால் கிரகிக்கப்பட்டு வேதமாக தொகுக்கப்பட்டு, அந்த தொகுப்பட்ட அந்த பாகத்தில் இருக்கின்ற அந்த பாகம், கடைசி பாகத்துக்கு பேர் வேதாந்தம்னு சொல்கிறோம். அதில் உபனிஷத்து நமக்கு பிரதானமாக இருக்கின்றது. அதுக்கு பேர் ஸ்ருதி பிரஸ்தானம். அது பேர் ஸ்ருதி பிரஸ்தானம். அடுத்தது 2வதாக இருக்கின்றது பகவத்கீதை. அதுக்கு பேர் ஸ்மிருதி பிரஸ்தானம். ஸ்மிருதினா அந்த ஸ்ருதியை தழுவியதாக அமைந்துள்ளது. அந்த ஸ்ருதியில் இருக்கின்ற, அந்த வேதத்தில் இருக்கின்ற கருத்துக்கள் ரொம்ப எப்படி இருக்கும்னா ஹையர். ஏற்கனவே பார்த்தோம் நம்ம திருப்தி தீப பிரகரணத்தில் முதல் ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் வந்துச்சு நமக்கு, ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷக கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சு. அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு வித்யாரண்யர் எவ்வளோ எடுத்திருக்காரு, 300 ஸ்லோகம் எழுதியிருக்காரு. அர்த்தம் ஒரு மந்திரத்துக்கு 300. அப்போ அது குட்டியாக இருந்தாலும் அது அர்த்தம் ரொம்ப கம்பீரமாக இருக்கும். அப்போ அந்த ஸ்ருதிகள் நமக்கு ஆழமாக இருக்குது. அதை தழுவியதாக இருக்கின்றது இந்த ஸ்மிருதி பிரஸ்தானம்னா பகவத்கீதையை நம்ம ஸ்மிருதி பிரஸ்தானம் சொல்கிறோம்.
பகவத்கீதை ஒவ்வொரு அத்தியாயம் முடிக்கும் போதும் என்ன சொல்கிறோம் நம்ம? ஓம் தத் சத்து இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அப்படின்னு சொல்கிறோம். அது என்னவா இருக்குது? நம்ம அந்த உபனிஷத்துகளை தழுவியதாக இருக்கின்றது. அதனால் அதுக்கு பேர் ஸ்மிருதி பிரஸ்தானம். மூன்றாவதாக இருக்கின்றது நியாய பிரஸ்தானம்ங்கிறது பிரம்மசூத்திரம். நியாய பிரஸ்தானம் பிரம்மசூத்திரம். இந்த ஸ்ருதிகள் அபௌருஷேயம், அது யாராலையும் ஒரு தனி மனிதரால் எழுதப்படலைன்னு பார்த்தோம். இந்த ஸ்மிருதியாகிய அந்த பகவத்கீதையும் இந்த நியாய பிரஸ்தானமாகிய இந்த பிரம்மசூத்திரத்தையும் எழுதியது வியாசர். வியாசர் தான் பிரம்மசூத்திரத்தையும் எழுதியிருக்காரு, பகவத்கீதையும் எழுதியிருக்காருங்க. அதனால தான் நமக்கு வியாசருக்கு ரொம்ப கடமைப்பட்டு அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு என்ன பண்ணுறோம்? இந்த வியாசர் தான் நம்மளுடைய தர்மத்துக்கு காப்பாற்றி கொடுத்துருக்காரு. நமக்கு அதை பிரித்து நமக்கு இந்த காலங்காலமாக நமக்கு இந்த நூல்கள் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ பகவத்கீதையில் நமக்கு உபனிஷத்தில் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை கிருஷ்ணர் நமக்கே பார்ப்போம். பிரம்மானந்தவல்லி எப்படி இருந்துச்சு, பகவத்கீதை எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியும். பிரம்மானந்தவல்லி ஹையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பகவத்கீதை நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த உபனிஷத்து கருத்துக்களை நாம் அனுஷ்டிப்பதற்குரிய வழிமுறைகள் எல்லாம் சாதனைகள் எல்லாம் பகவத்கீதையில் கொடுத்துருக்கோம். நீ அதெல்லாம் கடைப்பிடிச்சின்னா உனக்கு அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அது எவ்வளோ ஹெவியாக இருக்கும், உபனிஷத் எவ்வளவு ஆழமான விஷயமாக இருந்துச்சு. அதை நமக்கு புரிகிற வகையில் என்ன பண்ணியிருக்கு பகவத்கீதையில் நமக்கு எளிமையாக வியாசர் கொடுத்துருக்காருங்க. மூணாவது நியாயப்பிரஸ்தானம், அந்த பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்தை நியாயப்பிரஸ்தானம் சொல்கிறோம். அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, உபனிஷத்தில் பலவிதமான மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களில் முக்கியமானதெல்லாம் எடுத்து வியாசர் கோர்த்து சில சூத்திர வடிவில் கொடுத்துருக்கார். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பலவிதமான சம்பிரதாயங்களில் இருக்கிறவங்க, விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், யோகம், எல்லா தர்ஷனத்தில் இருக்கிறவங்களுக்கும் இடையில் அது ஒரு தாத்பரியத்தை நிச்சயம் பண்ணுறதா இருக்குது. அத்வைதந்தான் சிறந்தது, அத்வைதந்தான் அதில் உபனிஷத்தில் அத்வைதந்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக எழுதப்பட்டதாக இருக்கின்றது அந்த பிரம்மசூத்திரம். இந்த மூன்றுமே வேதத்தை தழுவியதாக தான் இருக்குது. இப்போ நம்ம படிக்க போகிறது திருஷ்ய விவேகம் அப்படிங்கிறது பிரகரண கிரந்தம்னு சொல்கிறோம். அது என்னென்னா சார்பு நூல். இந்த மூணில் இருக்கிற பல கருத்துக்கள் நமக்கு ரொம்ப எளிமையாக புரிகிறதுக்காக நம்மளுடைய கருணை கொண்டு அந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எளிமையாக புரிகிறதுக்கு இந்த மூன்றையும் குறவர்கள் நிறைத்து வைத்தார், 3 குடங்களில் நிறைத்து வைத்தார், கடைந்து எடுத்து அளித்தேன் கைவல்ய நவநீதத்தை. அப்போ கைவல்ய நவநீதம் என்னது? ஒரு சார்பு நூல், பிரகரண கிரந்தம். அதில் இருக்கிற முக்கியமான கருத்துக்கள் எல்லாத்தையும் நமக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம போட்டு அதெல்லாம் போட்டு படிக்க வேண்டியதில்லை. இதை படித்தாலே அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரியும் வகையில் இந்த பிரகரண கிரந்தங்கள் அமைச்சிருக்கு. அது பேர் சார்பு நூல். அதை சார்ந்து அந்த பிரஸ்தான திரயத்தை சார்ந்து எழுதப்பட்ட நூல்கள் சார்பு நூல்கள். இந்த சார்பு நூல்கள்லையும் 2 விதம் இருக்குது. ஒரு விதம் எப்படின்னா, இப்போ நம்ம கைவல்ய நவநீதம் ஒரு விதமான சார்பு நூல். அது எப்படி இருக்குன்னா, அந்த சாஸ்திரத்தில் இருக்க முழுமையான விஷயத்தையும் சுருக்கமாக ஒரு கிரமமாக படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அத்தனையும் தத்துவத்தில் அது ஒன்று படித்தா போதும், நமக்கு அந்த 3 பிரஸ்தான திரயத்தில் இருக்க அவ்வளோ விஷயத்தினுடைய சாரமும் படித்தது மாதிரி வந்துடும். அதுக்கு முழுமையான அந்த முழு இதுவும் நமக்கு கிடைக்கும். கைவல்ய நவநீதம் அப்படிப்பட்டது. நம்ம விவேக சூடாமணி நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. தத்துவபோதம் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ அதில் என்ன விஷயம் இருக்கும், முழுமையாக என்னென்னலாம் இருக்குன்னா 6 விஷயம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த முழுமையான பிரகரண கிரந்தங்களில் 6 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கணும். அந்த 6 விஷயம் என்னென்னா, ஜீவன்னா என்ன, ஜெகத்துனா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, பந்தம்னா என்ன, மோக்ஷம்னா என்ன,
அந்த மோட்சத்துக்கான சாதனம் என்ன. 6 விஷயம் நமக்கு அதுக்கு ஒரு தர்ஷனம்னு சொல்லுவோம். அந்த 6மே சில பிரகரண கிரந்தங்களில் கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ நம்ம கைவிலை நவனியத்தை பார்க்கலாம். ஜீவன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், ஜெகத் எப்படி வந்துச்சு, ஈஸ்வரன் எப்படி வந்தான், பந்தம்னா என்ன, மோக்ஷம்னா என்ன, இதுக்குரிய சாதனம் என்ன, இந்த 6 விஷயம் பூர்ணமாக சில பிரகரண கிரந்தங்களில் சில இதில் இருக்கும். சில இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஏரியா மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கும். நம்மளும் சில இதெல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம படித்த எல்லாமே பிரகரண கிரந்தங்கள் தான் படிச்சிருக்கோம். நம்ம அபரோக்ஷ அனுபூதி படிச்சிருக்கோம், அது ஒரு பிரகரண கிரந்தம். திருப்தி தீப பிரகரணம், அந்த பஞ்சதசி, அது ஒரு பிரகரண கிரந்தம். நமக்கே தெரியும், அபரோக்ஷ அனுபூதியில் அவர் அப்படியே நிதித்தியாசனத்துக்கே அந்த அஷ்டாங்கத்தை அப்படியே சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். அது நிதித்தியாசன பரமான பிரகரண கிரந்தம். பஞ்சதசியில் படிக்கும்போது அது அந்த திருப்தி, அந்த ஒரு குணத்தை, அந்த சாதன சதுஷ்டயத்தில் இருக்க வேண்டிய அந்த ஒரு குணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட அந்த ஒரு பிரகரண கிரந்தம். இப்போ நமக்கு ஒரு இந்தியா மேப் இருக்குது. அந்த இந்தியா மேப்பில் எல்லா ஸ்டேட்டும் இருக்கும். இப்போ அந்த ஒரு ஸ்டேட்டை மட்டும் படிக்கணும் அப்படின்னா அட்லஸில் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மேப்பில் தமிழ்நாடு தனியாக பார்ப்போம். அதுலேயும் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். விருதுநகர் மட்டும் பார்க்கணுன்னா விருதுநகர் மேப். ஒன்று என்ன பண்ணுறோம், அதில் இருக்க நல்ல டீட்டெயில்டாக பார்க்கணும். ஃபோனில் ஜூம் பண்ணி பார்க்குறோம். நமக்கு கொஞ்சம் சரியாக தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஜூம் பண்ணி பார்க்குறோம், அதை கிளியராக தெரியணும் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி சாஸ்திரத்தில் இப்போ ஏதாவது ஒரு இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, இப்போ நமக்கு வாக்கிய விருத்தி அப்படின்னா அது மகா வாக்கியத்தை மட்டும் ஜூம் பண்ணி பார்க்குறது. அது மாதிரி இப்போ நம்ம திருப்தி தீப பிரகரணம் அப்படின்னு நம்ம திருஷ்ய விவேகம் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இந்த திருஷ்ய விவேகம்ங்கிறது அந்த ஜீவஸ்வரூபத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம், ஜூம் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த ஜீவனுடைய ஸ்வரூபத்தை நல்லா எலாபரேட்டாக சொல்ல போகுது. இது நான் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தது. இப்போ திரும்ப உங்களை காரணமாக வச்சு திரும்ப ஒருக்க படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சின்ன டெக்ஸ்ட் தான். நமக்கு மற்ற மாதிரி நமக்கு பஞ்சதசி மாதிரி ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு இது ஒரு 46 ஸ்லோகம் இருக்குது. இது யார் எழுதுனது அப்படிங்கிறதுல நிறைய சர்ச்சைகள் இருக்குது. அது ஆதிசங்கரர் எழுதினாரா, வித்யாரண்யர் எழுதுனாரா, இல்லாட்டி வித்யாரண்யருடைய குருவாகிய பாரதி தீர்த்தர் எழுதினாரா அப்படிங்கிற நிறைய சர்ச்சைகள் இருக்குது. எப்படியோ நமக்கு ஒரு நல்ல கிரந்தம் கிடச்சிருக்கு. ஆமாம், ஏன்னா அவர் அதனுடைய லாங்குவேஜ் ஸ்டைலை பார்க்கும்போது வித்யாரண்யன் சில பேர் சொல்கிறாங்க, அந்த கருத்துக்களோட நுண்மையை பார்க்கும்போது ஆதிசங்கரர்னு சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தாத்பரியம் கிடையாது. நம்ம இதை முழுமையாக படிக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது நமக்கு ஒரு அனுகிரகம் கிடச்சிருக்கு. நமக்கு இந்த டாப்பிக்கு திருஷ்ய விவேகம். திருஷ்ய விவேகம். திருக்குன்னா அறிபவன், திருஷ்யம்னா அறியப்படு பொருள், அதை பற்றின விவேகம். இந்த தலைப்பை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். அதனுடைய அர்த்தம் என்ன? பார்ப்பவன், பார்க்கப்படு பொருள், அவற்றை பற்றிய விவேகம். திருஷ்ய விவேகம். விவேகம்னா என்ன? விவிச்சிய ஜானாதி இது விவேகம். விவிச்சனா பிரித்து தெரிவது, பிரித்து புரிந்து கொள்வது, பகுத்தறிவு அப்படின்னு சொல்லணும். பகுத்துனா பிரித்து தெரிந்து கொள்வது. எப்போ பிரிக்கணும்? நம்ம 2 இது சேர்ந்து இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அதை பிரிக்க முடியும். இப்போ என்ன ஆயிருக்கு, ஏதோ 2 விஷயம் அங்கே மிக்ஸ் ஆகி இருக்குது. ஒரு நாள் போய் சீனி போய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், உப்பாக இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீனியும் உப்பும் கலந்து இருக்கு. அது மாதிரி என்ன ஆயிருக்கு, இங்கே திருக்கும் திருஷ்யமும் மிக்ஸ் ஆகி போயிருக்கு. பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள்ங்கிறதுல நமக்கு அந்த ஒரு விவேகம், இது நமக்கு இன்னும் ஆழமாக சொல்ல போகிறார். இங்கே ஏற்கனவே நிறையா படித்ததுனால இது ஒன்றும் புதுசாக இருக்காது. இது கொஞ்சம் நிதித்தியாசன பரமாகவும் சொல்கிறார். இதில் நமக்கு அந்த எடுத்துக்கலாம், நமக்கு எங்கே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், எப்படி மிக்ஸ் ஆகுது, எதை மிக்ஸ் பண்ணுறோம், எப்படி அதை பிரிக்கிறது அப்படிங்கிறத ஒரு கிரமமாக அவர் ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல போகிறார். ஒரு மெத்தடாலஜி இருக்குது. இப்போ திருக்கும் திருஷ்யமும் மிக்ஸ் ஆகி போயிருக்கு. அறிபவனும் அறியப்படும் பொருளும் என்னவாயிருக்குங்க, நமக்கு மிக்ஸ் ஆகி போயிருக்கு. நமக்கு திருஷ்யம் அப்படின்னு சொல்லும்போது அறிபவன் ஒருத்தன் இருக்கான், அறியப்படும் பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு முதல்ல தொடங்குறோம். இப்போ நிஜமாவே 2 இருக்கா, அத்வைதத்துக்கு அது ஹானி ஆயிரும். நமக்கு உண்மையிலேயே திருஷ்யம்னு ஒன்று இல்லை.
அதை நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக போகுது. ஏன்னா நம்ம திருஷ்யங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு பிரித்து பார்க்குறோம். ஆத்மா அனாத்மான்னு என்ன பண்ணுறோம், முதல்ல நம்ம பிரித்து பார்க்குறோம். ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அனாத்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த பிரக்ரியாவிலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன வந்தாகணும், நம்ம காரிய காரண பாவத்துக்கு வந்தாகணும். அது நமக்கு எப்படி நமக்கு ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்கு. நமக்கு இந்த இது ஒரு மெத்தடாலஜியில் நமக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு இந்த மிக்சிங் அப், இந்த நமக்கு இந்த கலவை ஆயிடுச்சு இல்லையா, இந்த ஆத்மாவை அனாத்மாவை என்ன பண்ணுறோம், நம்ம மிக்ஸ்அப் பண்ணி வச்சுருக்கோம் நமக்கு. அதுதான் எல்லா துக்கத்துக்கும் சரி. இது எதுக்காக படிக்கணும், எதுக்காக உட்காந்து பிரித்து பார்க்கணும் நமக்கு அப்படின்னா, இது மிக்ஸ்அப்பாக இருக்கிறத தப்பானதை நம்ம எடுத்துக்கிட்டதன் காரணமாக அதுதான் துக்கத்துக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவோம். இப்போ இந்த விவேகம் எதுக்காக பண்ணுறோம், நமக்கு பொழுது போகாமையாக நம்ம வந்து உட்காந்துட்டு திருக்கையும் திருஷ்யையும் நமக்கு பிரித்து பார்க்குறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த விவேகம்தான் நமக்கு முழுமையாக எல்லா சம்சாரத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது நமக்கு ரொம்ப அவசியமாக தேவை. இந்த விவேகம் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு முகவுரையோடு நம்ம இந்த விவேகம் நமக்கு சம்சார நிவர்த்திக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இப்போ இந்த புக்கில் நமக்கு சில குரு வந்தனம் ஸ்லோகம்லாம் இருக்குது. அதனால் அதை நம்ம, ஏன்னா நமக்கு எல்லா குருமார்களோட அனுகிரகத்தில் தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம தினமுமே கிளாஸில் நமக்கு இந்த ஸ்லோகத்தை எல்லாத்தையுமே நம்ம தொடக்கத்தில் ஆரம்பத்தில் நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸை தொடங்குவோம். இதுக்குடைய அர்த்தத்தை கொஞ்சம் மேம்போக்கா இன்றைக்கி நம்ம இதை மட்டும் பார்த்துக்கலாம். 2வது பக்கத்தில் ஸ்ரீ குரு வந்தனம் சொல்ல கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்கள். வந்து குருர் பிரம்மா குருர் விஷ்ணுஹு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அது அப்படி வாசிக்கிறேன் நான். குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே மகேஸ்வர தேவர், குருவே நேரடியாக நம் முன் நிற்கின்ற மேலான பிரம்ம தத்துவம். இறைவன் வேற, குரு வேற, பிரம்மம் வேற கிடையாது. அந்த மெய்ப்பொருள் தான் தன்னை வெளிப்படுத்தி தன்னை நம்மளை காட்டி கொடுப்பதற்காக, தன்னை பற்றின உண்மையை நம்மளை புரிய வைக்கிறதுக்காக இந்த குரு ரூபமாக வந்திருக்கின்றது. அந்த பிரம்ம தத்துவம் என் குரு ரூபத்தில் இருக்கிறது யார், அந்த பரம்பொருள் தான் அந்த என்னுடைய குருவாக வந்திருக்கின்றது. அந்த குருவிற்கு நமஸ்காரம் ஆகட்டும் அப்படின்னு நம்ம எப்பயும் தெரிஞ்ச குரு ஸ்தோத்திரம் தான். அடுத்ததில் அந்த குரு சம்பிரதாயத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. வந்து இல்லை கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது. அந்த நாராயணம் பத்ம ப ஒன்று இருக்குது, பூ ஒன்று இருக்குது. அந்த பவை அடிச்சிருங்க. வந்து 2 பாடம் இருக்குது. பனாலும் போடலாம், பூனாலும் போடலாம். நாராயணம் பத்ம புவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்ம பாதஞ்ச ஹஸ்தாம லக்கஞ்ச சிஷ்யம். அந்த இன்னொரு இடத்துல தம் த்ரோன்னு ஒன்று இருக்குது, தோன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல அந்த த்ரோவை அடிச்சிருங்க. வந்து தம் தோடகம், தம் தோட்டகம் வார்த்திக காரம் அந்யான் அஸ்மத் குருன் சந்ததம் ஆனதோஸ்மி. இந்த கரெக்ஷனை முடிச்சுட்டு நம்ம பாராயணம் சாண்டிங் பழகிக்கணும். அந்த பவை ஒன்று அடிக்கணும், அந்த த்ரோவை ஒன்று அடிக்கணும். அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற அந்த அதை தான் நம்ம, அந்த ரீடிங் தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ நான் சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. வந்து நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம், நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய
பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்யமதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமண்யான் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி தம் தோட்டகம் வார்த்திககாரமண்யான் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி. இப்போ நம்ம முதல்ல அந்த குரு பரம்பரையில் நம்ம தொடர்றோம். ஆதி குரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தட்சிணாமூர்த்தியை சொல்கிறோம், அதே மாதிரி நாராயணனை சொல்கிறோம். நம்ம நாராயணர் முதல்ல நாராயணர் அவருடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மா, அவருடைய வழி தோன்றலாகிய அந்த பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணுறோம். நாராயணரை நமஸ்காரம் பண்ணுறோம், பிரம்மாஜியை நமஸ்காரம் பண்ணுறோம். பிரம்மாஜினா அந்த நான்முக கடவுளாகிய அந்த பிரம்மா, அவருடைய மானச புத்திரராகிய வசிஷ்டர், இதெல்லாமே அப்படி சந்ததிகளாக வருது. அவருடைய புத்திரராகிய வசிஷ்டர், அந்த வசிஷ்டருடைய புத்திரராகிய சக்தி, சக்திங்கிறவர் வசிஷ்டருடைய புத்திரர். சக்தியுடைய புத்திரராகிய பராசரர், அந்த பராசரருடைய புத்திரராகிய வியாசர், வியாசரின் புத்திரராகிய சுகர். இதுவரை தந்தையே குரு, இதுவரைக்கும் தந்தை தான் குருவாக இருந்திருக்கார். இப்போ அந்த சுகருடைய சிஷ்யராக யார் இருக்கார்? இதற்கு மேல் குரு சிஷ்யர்கள் வேறு வேறாக வருது. சுகருடைய சிஷ்யராகிய பூஜைக்குரிய கௌடபாதர், அவருடைய சிஷ்யராகிய யோகீந்திரராகிய கோவிந்த பகவத் பாதர். கௌடபாதருடைய சிஷ்யர் யாரு? கோவிந்த பகவத் பாதர். அவருடைய சிஷ்யராகிய சங்கராச்சாரியர், அவருடைய சிஷ்யர்களாகிய ஆதிசங்கரருடைய சிஷ்யர்கள் யாரு? பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோடகர், வார்த்திகக்காரராகிய சுரேஸ்வராச்சாரியர். இந்த 4 பேர். மற்றும் அவர்களை தொடர்ந்து என்னுடைய குரு வரை வந்த மற்ற குருமார்களையும் எப்பொழுதும் நமஸ்காரம் செய்தவனாக இருக்கின்றேன். இந்த பெரிய பரம்பரை நம்ம லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். நமக்கு நான் சொல்லி கொடுக்கறது கிடையாது, எனக்கு என்னுடைய குரு சொல்லி கொடுத்துருக்காரு, அவருக்கு அவருடைய குரு சொல்லி கொடுத்துருக்காரு. கடைசியில் யார்? ஆதிகுரு. ஆதிகுருவாகிய அந்த நாராயணன் கிட்டேருந்து பிரம்மா, பிரம்மா கிட்டேருந்து யார் வந்திருக்கா? வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர், கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதர், சங்கராச்சாரியார், பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோடகர், சுரேஸ்வராச்சாரியார். இப்போ நம்மளுடைய குரு. இது வரைக்கும் நமக்கு அந்த அத்தனை பேரையும் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். ஏன்னா இந்த வழி வழியாக என்ன பண்ணியிருக்காங்க, காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இத்தனை பேர் படித்து வித்தை எப்போவுமே படித்து தான் அதை கைமாறி கொடுக்க முடியும். நமக்கு அதை உள்வாங்கி அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அதை கொடுக்க முடியும். அப்போ அவங்க உள்வாங்கினதை நல்லா கிரகிச்சு அதை அடுத்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த குரு பரம்பரையை நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமண்யான் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி. அதுக்கப்புறம் அடுத்து முக்கியமாக நம்ம ஆதிசங்கரரை நம்ம ரொம்ப ஏன்னா அவர் தான் நமக்கு திரும்பவும் அத்வைத கருத்துக்கள் எப்போவுமே இருந்திருக்கு. சிருஷ்டியில் படைக்கும் போதே பகவான் அத்வைத சித்தாந்தத்தோடு தான் படைச்சிருக்காரு. ஆனால் இடையில சில காலம் என்ன ஆயிடுச்சு, அது நலிஞ்சு போயிடுச்சு. அதை என்ன பண்ணியிருக்காரு, அவர் நமக்கு திரும்பவும் புனருத்தாரணம் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காரு. அத்வைதத்தை மட்டும் ஸ்தாபனம் பண்ணது மட்டும் அல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு ஷண்மதங்களை ஸ்தாபித்து கொடுத்துருக்காரு. நமக்கு எல்லாருமே அத்வைத்தத்துக்கு அதிகாரியாக இருக்க முடியாது.
எல்லோரும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பூஜை புனஸ்காரம் போயிட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே வந்திருக்கோம். அப்போ அந்த காலத்தின் இதை இனிமேல் வர்ற காலத்தில் எல்லா விதமான அதிகாரிகளும் இருப்பாங்க அப்படிங்கிறத அவர் அன்றைக்கே அவர் நல்ல தீர்க்க தரிசனமாக உணர்ந்து இதை இப்படி தான் காப்பாற்றி கொடுக்க முடியும் இந்த இதை அப்படிங்கிறதுக்காக. அதனால் நமக்கு சங்கரரை சாட்சாத் பரமேஸ்வரனே சங்கரரை அவதரித்ததான் நமக்கு நம்மளுடைய நம்பிக்கை தான். இறைவன் தான் ஆதிசங்கரராக வந்திருக்காரு. அப்போ ஆதிசங்கரருக்கு ஒரு நமஸ்காரம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். ஸ்மிருதி, ஸ்ருதி, ஸ்மிருதி மற்றும் புராணங்களின் உறைவிடமாக இருக்கின்றார். கருணை உரைகின்றவராகவும் லோகத்திற்கு நன்மை பயப்பவரும் ஆகிய பகவான் ஸ்ரீ சங்கரரின் பாதங்களை நமஸ்கரிக்கின்றேன். அப்படிப்பட்ட அந்த ஆதிசங்கர் அவரை நாம் நமஸ்காரம் செய்கின்றோம். அடுத்ததில் நம்ம வியாசரையும் சங்கரரையும், ஏன்னா வியாசரை நம்ம எப்போவுமே சூத்திரக்காரர்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் பிரம்மசூத்திரத்தை எழுதினதுனால அவரை சூத்திரக்காரர்னு சொல்கிறோம். ஆதிசங்கரரை பாஷ்யக்காரர்னு சொல்லுவோம். அந்த சூத்திரத்துக்கு அவர் எழுதின அந்த பகவத்கீதைக்கு உபநிஷத்துகளுக்கு எல்லாத்துக்கும் நம்மளால் அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியாது. நமக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் படித்தோம். எடுத்தோடனே பிரம்மவித் ஆப்னோதி பரம் படித்தோம். ஆதிசங்கரர் தான் அதுக்கு 3 கேள்வியை போட்டு வியாக்கியானத்தில் எழுதியிருக்காரு. கிம் தத் பிரம்மம்னா என்ன, இது 3 கேள்வி போட்டால் தான் அதுக்குரிய பதில் தான் அது அப்படிங்கிறதெல்லாம் அந்த அவருடைய மதிநுட்பத்தினால நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அதை எழுதி கொடுத்துருக்காரு. அந்த கமெண்ட்ரிக்கெல்லாம் பேர் பாஷ்யம்னு பேர். இதே தான் பண்ணியிருக்காங்க. 32 வயசு தான் இருந்திருக்காருன்னு பார்க்குறோம். அவ்வளோ வேதங்களையும் படித்து நடையாக நடந்திருக்காரு. ஃபுல்லாக பாரதத்தில் நடந்திருக்காரு. 4 மடங்களை ஸ்தாபிச்சிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் நம்ம அது நல்லா காப்பாற்றப்பட்டிருக்கு. நம்முடைய வேத தர்மங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்படி இருக்குன்னா அதுக்கு ஆதிசங்கரருடைய பங்கு அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வியாசர் வேதத்தை என்ன பண்ணியிருக்காரு, அது நசிஞ்சு போயிடாமல் இருக்கணுங்கிறதுக்கு அது நாளாக அதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம். அப்போ அதனால் நம்ம அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி உடையவர்களாக இருக்கணுங்கிறத 2வது நமக்கு வியாசர் சங்கரரை ஸ்பெஷலாக நமக்கு ஒரு நமஸ்காரம் கொடுக்குறோம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. சாக்ஷாத் கேசவராகிய பிரம்மசூத்திரம் செய்த வியாச பகவானை நம்ம நாராயணுடைய அவதாரமாக தான் நம்ம பார்க்குறோம். சாக்ஷாத் சங்கரராகிய பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் செய்த ஸ்ரீ சங்கர பகவான் ஆதிசங்கரர் நமக்கு சிவனுடைய அவதாரம். அவர்களை மறுபடியும் நான் வணங்குகின்றேன். நம்ம தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். ஆதிகுருவாகிய தட்சிணாமூர்த்தி நமஸ்காரம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ஈஸ்வரனாக குருவாக ஆத்மாவாக உடலால் பிரிந்திருப்பவரே, ஆகாசம் போன்று எங்கும் விரவி இருக்கின்ற உடலை உடையவரே, தட்சிணாமூர்த்தியே உங்களுக்கு நமஸ்காரம். இது பிரம்மஸ்வரூபம்.
அப்படின்னா சர்வ வியாபியாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவம்தான் தட்சிணாமூர்த்தியாக நம்ம ஒரு ரூபம் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட அந்த வித்தைக்கு தலைவனாகிய ஆதி குருவாகிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு நம்முடைய நமஸ்காரம். அடுத்தது ஆதியிலிருந்து இன்னைக்கு சங்கராச்சாரியாரில் இடையில் இப்போ வரைக்கும் இருக்கின்ற எல்லா குருமார்களுக்கும் நமஸ்காரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சதாசிவரிடம் இருந்து ஆரம்பித்து ஆதிகுருவாகி அந்த சிவனிடமிருந்து ஆரம்பித்து இடையில சங்கராச்சாரியரை மத்தியத்தில் கொண்டு என்னுடைய ஆச்சாரியர் வரை இன்னைக்கு இருக்கிற என்னுடைய குருவாகிய அவருடைய குரு நம்மளுடைய சாக்ஷாத் அந்த ஈஸ்வரன் தான் ஆதிசங்கரராக வந்தார். இப்போ என்னுடைய குருவாக அவர் தான் இருக்கார். அப்படிப்பட்ட என்னுடைய ஆச்சாரியர் வரையுள்ள குரு பரம்பரையை வணங்குகின்றேன். அந்த குரு பரம்பரைக்கு என்னுடைய நமஸ்காரம் இருக்கட்டும். அதில் ஒரு ஈஸ்வர வந்தனம், இது ஒரு உபனிஷத்தில் இருக்கின்ற ஒரு மந்திரம். இது ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாಶ್ಚ பிரஹினோதி தஸ்மை தம் ஹ தேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணம் அகம் பிரபத்யே. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாಶ್ಚ பிரஹினோதி தஸ்மை தம் ஹ தேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணம் அகம் பிரபத்யே. இது எந்த மெய்ப்பொருளானது பிரம்மதேவரை படைச்சி அவர்கிட்ட வேதத்தை கொடுத்து அந்த வேதத்தின் மூலமாக நம்மளுடைய புத்தியை பிரகாசம் படுத்தினார். அந்த மெய்ப்பொருளுக்கு நமஸ்காரம். எவர் பிரம்மாவை முதலில் படைத்தாரோ, எவர் அவருக்கு வேதங்களை அருளினாரோ, புத்தியை பிரகாசிக்க செய்கின்ற அந்த தேவனின் பாதங்களை முமுக்ஷுவாகிய நான் சரணம் அடைகின்றேன். எந்த மெய்ப்பொருள் இந்த முமுக்ஷுவுக்கு அறிவை பிரகாசிக்கப்படுத்துவதற்குரிய அந்த வேதங்களை எந்த மெய்ப்பொருள் படைச்சிருச்சோ அந்த மெய்ப்பொருளை நான் நமஸ்காரம் பண்ணுகின்றேன். அடுத்தது ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது பிருகதாரண்ய உபனிஷத்தில் இருக்கிற ஒரு மந்திரம். பொய்மையிலிருந்து என்னை சத்தியத்திற்கு அழைத்து செல்வாயாக. பொய்யை பார்த்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்? உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பொய்யை விட்டுட்டு உண்மைக்கு நான் வருவேனாக. இருளிலிருந்து என்னை ஒளியை நோக்கி அழைத்து செல்வாயாக. அறியாமை ஆகின்ற அந்த இருளில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அறிவுங்கிற ஒளியை நோக்கி நான் வருவேனாக. மரணத்திலிருந்து என்னை மரணமில்லா நிலைக்கு அழைத்து செல்வாயாக. மரணம் அடையக்கூடிய இந்த உடலை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை நான் மரணமில்லாத அந்த மெய்ப்பொருள் என்கின்ற அந்த உண்மையை எனக்கு புரிய வைப்பாயாக. 3 விதமான துன்பங்களிலிருந்து சாந்தி உண்டாகட்டும். எனக்கு தெரியும், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். 3 விதமான துன்பங்கள் நமக்கு 3 விதத்தில் இருந்தால் வரும். ஒன்று என்கிட்டயே இருந்து வரும், அப்படி இல்லாட்டி மற்ற உயிர்களிடத்திலிருந்து வரலாம், இல்லாட்டி இந்த பிரபஞ்சத்திலிருந்து நியத்திலிருந்து வரலாம். இந்த 3 விதமான துன்பங்களும் எதுவும் இடையூறுகள் வராமல் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை முழுமையாக படிக்கணும். படித்ததுக்குரிய பிரயோஜனம் நமக்கு இந்த ஜென்மாவிலேயே நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் மெயினாக பிரார்த்தனை. படிச்சுட்டோம் புரிஞ்சிட்டோங்கிறது கிடையாது. அதுக்குரிய முயற்சிகளை நம்ம முறையாக எடுக்கிறதுக்கு நமக்கு தெய்வ அனுகிரகம், சாஸ்திர அனுகிரகம், நம்ம ஆத்ம கிருபா
குரு கிருபா, ஈஸ்வர கிருபா எல்லாம் வேணும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். திரும்ப இன்னொருக்க இதை மட்டும் ஒருக்க பாராயணம் பண்ணிடுவோம். அடுத்த வீட்டில் இருந்து நமக்கு தொடங்கிடும் நம்ம கிளாஸு. திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமண்யான் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ओम यो वेद ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदाश्च प्रहिणोति तस्मै तं ह देवम् आत्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्युर्मा अमृतंगमय. ओम शांति शांति शांति. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.